الحمد لله ونحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم على بذكر الله تطمئن القلوب صدق الله العلي العليم. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு உண்டான வாழ்க்கை தேவைக்கு எத்தனையோ அமால்களை கொடுத்திருக்கின்றான். அதன் அடிப்படையில் தொழுகை என்பது ஒரு அமல், நோன்பு என்பது ஒரு அமல், ஜகாத் என்பது ஒரு அமல், சதக்கா என்பது ஒரு அமல், ஹஜ் என்பது ஒரு அமல். ஆக இத்துணை அமல்களை தந்திருக்கின்றான். இத்துணை அமல்களை தந்தாலும் அல்லாஹு தஆலா எந்த அமல்களின் மூலமாகவும் அல்லாஹு தஆலாவுடைய நெருக்கத்தை பெற முடியும். தொழுகையின் எடுத்தால் தொழுகையின் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற முடியும். ஆனால் தொழுகைக்குண்டான நேரங்களில் மாத்திரம்தான் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற முடியும். நோன்பு எடுத்துவிட்டால், ஃபர்லான நோன்புகள் எடுத்துவிட்டால் ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம்தான் வைக்க முடியும், அதனுடைய அமல்களை இபாதத்துகளை செய்ய முடியும். அதுபோல ஹஜ்ஜு என்பதை எடுத்துவிட்டால் துல்ஹஜ் மாதத்தில் பிறை 8 ஆரம்பித்து அதை தொடர்ந்து 13 வரை செய்யக்கூடிய அமல்கள் தான் ஹஜ்ஜுடைய அமல்கள். அதுபோல இன்னும் சில அமால்களுக்கெல்லாம் வரையளவு இருக்கிறது, நேரங்கள் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு நேரமும் இல்லாமல் அல்லாஹுவை நினைவு கூறிக்கொண்டே இருப்பது என்றால் அது என்னவென்றால் திக்ர் மட்டும்தான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹுவை நினைவு கொண்டே இருந்தால் நம்முடைய உள்ளம் பரிசுத்தம் அடையும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலேயே கூறியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா திருமறையிலேயே கூறியிருக்கின்றான். பெரும் பெரும் ஷேகுமார்கள் எல்லாம் திக்ருகளை அதிகமாக ஓதுவார்கள். அவர்களுடைய நாவு எந்நேரமும் திக்ரு சொல்லிய வண்ணமாகவே இருக்கும். வாயளவில் பேசினால் கூட அவர்களுடைய உள்ளம் திக்ரு செய்த வண்ணமாகவே இருக்கும். இன்னும் சில இடத்தில் நாம் அவர்களுடைய முகங்களை பார்க்கலாம், எத்தனையோ பிரகாசமான முகங்களாக இருக்கும். அதே போல் அவங்களுடைய வஃபாத்துகளில், அவங்களுடைய மௌத்துகளில் அவர்களுடைய முகங்களை சந்திக்க பொழுது நாம் காணலாம், அல்லாஹு தஆலா ஷேக்மார்களுடைய முகத்தில் மாத்திரம் ஒரு பிரகாசத்தை அளிப்பான். அந்த பிரகாசத்திலேயே நாம் அறிந்து கொள்ளலாம் இவர்களுக்கு நல்ல மரணம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திக்ரை பற்றி சொல்லும் பொழுது தங்களுடைய மகளார் அன்னை ஃபாத்திமா நாயகி அவர்களுக்கு குழந்தை பிறந்து பச்சை உடம்போடு இருக்கின்றார்கள். அப்பொழுது இருக்கிற பொழுது தன்னுடைய மகளார் தந்தையிடம் வந்து, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, எனக்கு வேலை செய்வதற்கு மிகவும் உடல் பலகீனமாக இருக்கிறது, எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று ரசூலுல்லாஹ்விடம் கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அவர்களுக்கு ஏதோ ஒரு பணிப்பெண்ணை புரிந்து அவர்களுக்கு வேலை செய்வதற்காக வேண்டி அமைத்திருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்யாமல் இந்தளவுக்கு செய்தார்கள் என்றால், அம்மா ஃபாத்திமா, நான் சொல்லுகிற திக்ரை நீ ஓதிக்கொள் என்று சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதிக்கொள், உன்னுடைய உடல் முழுவதும் புத்துணர்ச்சி அடைந்து விடும் என்று சொன்னார்கள். அதே போல அன்னை ஃபாத்திமாவும்
அதை தொடர்ந்து செய்து முகத்தில் ஊதி உடல் முழுவதும் தேய்த்த பிறகு அவர்களுக்கு உடல் பலகீனமாக இருந்த உடல் பலமுள்ளதாக ஆகி அவர்களுடைய வேலையை அவர்களே செய்து முடிக்கிற அளவுக்கு அவர்களுடைய உடல் புத்துணர்ச்சி ஆகிவிட்டது. அது சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தால் அல்லாஹு தாலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவில் இருக்கின்றார்கள். அப்பொழுது இருக்கிற பொழுது ஒரு சஹாபி தன்னுடைய மகனாரை காணவில்லை என்று நபிகளாரிடத்தில் சொல்லுகிற பொழுது நபிகளார் சொல்லுகிறார், என்ன வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், நபிகளாரிடத்தில் அந்த சஹாபி சொல்லுகிறார், என்னுடைய மகன் காணவில்லை, இன்னும் என்னுடைய மகன் வீடு திரும்பவில்லை, வேலைக்கு போனவர் வீடு திரும்பவில்லை என்று சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாமெல்லாம் நம்மளுடைய மகன் காணாவிட்டால் பதறி போய் விடுவோம், அங்கங்கு தேடி விடுவோம், காவல்துறையில் கம்ப்ளைண்ட் செய்து விடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லுகிறார்கள் என்றால், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்ற திக்ரை அவருக்கு சொல்லி கொடுத்து, அவரை நீங்கள் இந்த திக்ரை சொல்லிய வண்ணமாக உங்களுடைய மகனாரை தேடுங்கள், உங்களுடைய மகனார் கிடைத்து விடுவார் என்று சொல்லுகிறார். அதே போன்று அவர் ஒரு நாள் ஓதுகிறார், மறுநாளும் ஓதுகிறார், இதை தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அவருடைய மகனார் வரவில்லை. பிறகு ஒரு நாள் இவர் அந்த சஹாபி வீட்டில் உறங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது கதவை தட்டுகிற ஒரு சத்தம் கேட்கிறது. கதவை திறந்து பார்த்தால் தன்னுடைய மகனார் நிற்கிற பொழுது தன்னுடைய மகனாரிடம் கேட்குகின்றார், எங்கு சென்றார் என்று கேட்குகின்றார். என்னை கொள்ளைக்கார கூட்டம் என்னை கடத்திவிட்டு சென்றது, நான் வேலைக்கு போயிருக்கும் பொழுது கடத்திவிட்டு சென்று என்னை ஒரு அடிமை போல் நடத்தினார்கள். அங்கு ஆடுகள் இருந்தது, அதை மேய்க்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைத்து என்னை பார்க்குகிற என்னை நோக்குகிற ஒரு பொறுப்பை இன்னொருவரிடம் கொடுத்து விட்டார்கள். ஆகையால் என்னால் அங்கிருந்து ஒரு அசைவு கூட எடுத்து வைக்க முடியவில்லை, என்னால் நகர முடியவில்லை என்று சொல்லி ஒரு தடவை அந்த என்னை பார்க்குற பொறுப்பை ஒருவிடம் போட்டார் அல்லவா, அவர்கள் அசந்து விட்டார். அப்பொழுது அந்த கேப்பில் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபியுடைய மகனார் சொல்லுகிற பொழுது சொல்லிவிட்டு திரும்பி பார்க்குகின்றார். அவர் சுமார் 400 ஆடுகளுக்கு மேல் மேய்த்து கொண்டிருப்பார். அந்த 400 ஆடுகளும் பின்னாடி வந்துவிட்டது. ஏனென்றால் தன்னுடைய எஜமானர், அதாவது தன்னுடைய எஜமானர் என்றால் அந்த ஆடு மேய்க்கக்கூடிய அவர், அந்த எஜமானர் பின்னாடி எஜமானர் ஏதோ ஓடுகிறாரே, நாமளும் ஓடலாம் என்று அந்த 400 ஆடுகளும் வந்துவிட்டது. இதை அப்படியே ரசூலுல்லாஹ்விடம் சொல்லுகிறார்கள். அந்த சஹாபி சொல்லுகிற பொழுது, உங்களுடைய மகனார் காணவில்லை என்று சொன்னீர்கள் அல்லவா, அல்லாஹு தாலா இத்துணை நாள் நீங்கள் உங்களுடைய மகனார் காணவில்லை என்று நினைத்தீர்கள் அல்லவா, நான் சொன்ன திக்கரை ஓதுனீர்கள் அல்லவா, அல்லாஹு தாலா அதற்கு கொடுத்த பரிசு தான் இது என்று நபிகளார் சொல்லி, இந்த ஆடுகளை எல்லாம் நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆக திக்ர் என்பது ஒரு நம்மளுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக ஆக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. அந்த திக்ரை நாம் தொடர்படியாக எத்தனையோ தடவை நாம் அந்த திக்ரை செய்யலாம். அதாவது நாவால் காலையில் எழுந்ததிலிருந்து நாம் நம்முடைய அந்த திக்கரை ஆரம்பித்தால் நாம் இரவு தூங்குகிற வரை அந்த திக்கரை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆக நாம் அந்த திக்கரை அதிகமாக ஓதுவதற்கு அல்லாஹு தாலா, நம்முடைய வாயால் மொழிவதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.